guys, welcome back to srinivlogss. என்னோட லவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸா ஒரு எக்ஸ்பென்சிவான gift வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிருக்காங்க. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போறோம். அப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தான் ஆசை. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி யாருமே கிடையாது. ரைனாக்ஸ் நம்மளுக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிருக்காங்க. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு. ஸோ எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணுங்க. அதை பிரஸ் பண்ணோம்னா ஒரு அனிமேஷன் மாதிரி வரும், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம், ஓபன் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைனாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ் இருக்கு. கடந்த ஒரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைனாக்ஸ் கூட கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட கியர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர் பண்ணி ரைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ரைனாக்ஸ். ஸோ இப்போ என்னென்ன ப்ராடக்ட்லாம் சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். போன வருஷம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ கார்ட்ஸ், அதுக்கப்புறம் கிளவுஸ் இதெல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். டேப்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்குப்பா. ஓகே, ஓபன் பண்ண உடனே ரெயின் லைனர் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெயின் ஜாக்கெட், H2O Go Pro ரெயின் ஜாக்கெட். ஸோ ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த கலர் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து ரெயின் ஜாக்கெட் வந்து வழக்கமா ஃப்ளூரசன் கலர்ல தான் பார்ப்போம். பட் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிருக்கு. டபுள் லைனர் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல. எஸ், டபுள் லைனர் இருக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் லைனர் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. கலரே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அட்ராக்டிவிட்டியாக இருக்குது. அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைனாக்ஸ் லோகோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர்ஸ் தான் அதெல்லாம் ஸோ கொடுத்துருக்காங்க. உள்ள நிறைய இருக்குது, எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜாக்கெட். வாவ், நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம் எவோ ஜாக்கெட் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கிரே கலர். ஆமாம், கிரே கலர் பயங்கர ஃபிட்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாகவே ரைனாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட். ஸோ அதே ஸ்டாம் ஈவோ பேண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. பேண்ட் நல்லா வெயிட்டா இருக்கு. ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லு தான் இந்த. அந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெர்மல் லைனர் கொடுத்துருக்காங்க. நம்ம லடாக் பக்கம் போகிறோம், ஸ்பிட்டி பக்கம் போகிறோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக லடாக் பக்கம்லாம் போகவே முடியாது, பயங்கரமாக குளிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஈவோ 3 நினைக்கிறேன். ஃபுல் ஹேண்ட் கிளவுஸ். இது 3 தானே, செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஸ்டாம் ஈவோ ஸ்டாம் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஈவோ 3 கரெக்டாக தெரியல. ஈவோ 3 தான் அது கண்டிப்பாக. ஓகே, ஃபுல் ஹேண்ட் கிளவுஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சூப்பராக இருக்கு பாருங்க. கலர் பாருங்க, கலரே அல்டிமேட்டா இருக்கு. கிரீன் வித் ஃப்ளூரசன்ட் கிரீன் வித் பிளாக் காம்பினேஷன் போட்டு பார்க்கலாம். க்ளவுஸ் பார்த்த உடனே போடணும்னு ஆசை வந்துச்சு எனக்கு. செம்ம ஃபிட்டு. போட்டோடனே பைக்கை போட்டு முறுக்கணும்னு தோணுது. இந்த க்ளவுஸும் போட்டேன். கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு, போக போக செட் ஆயிடும். ஏன்னா புது ரைடிங் கியர்ஸ்லாம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். அது வேர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆயிடும். ஃபுல் லெதர் கிளவுஸ் ஆக்சுவலா அது. போட்ட உடனே வண்டி எடுத்துட்டு போகணும்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் இன்னொரு ஹாஃப் ஹேண்ட் க்ளவுஸ். இது என்ன மாடல்? ஆர்வில் மாடல். இது ஹாஃப் ஹேண்ட் க்ளவுஸ். ரெய்னாக்ஸ் ஸ்டிக்கர் இருக்கு. இந்த க்ளவுஸும் வேற லெவல்ல இருக்கு. 2 க்ளவுஸ் சென்ட் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு. இந்த ஆஃப் ஹேண்ட் க்ளவுஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ளலாம் வந்து யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம ஒரு 200-300 கிலோமீட்டர் ஓட்டுறோம்னா இந்த ஆஃப் ஹேண்ட் க்ளவுஸ் எனக்கு தெரிஞ்ச என்ன தான். ஒரு 600-700 கிலோமீட்டர் நம்ம ஸ்ட்ரெச் ஓட்டுறோம், லடாக்லாம் போறோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணாகணும். ஃபுல் ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணி ஆகணும். பட் எது சேஃப்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் க்ளவுஸ் தான் கண்டிப்பா சேஃப்டி. புழுக்கமா இருக்கு, மழை வரும்னு நினைக்கிறேன். நைட்டு அப்படியே வேர்த்து தண்ணி ஊத்திட்டே இருக்கு எனக்கு. ஓகே, செம்ம ஃபிட்டு. கலர் காம்பினேஷனே பாருங்க வேற லெவல்ல இருக்கு. மொத்தம் எத்தனை கலர் இருக்கு? ஃப்ளூரசன்ட், பிளாக், கிரே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ. மொத்தம் 4 காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4 கலர் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட சொல்ல எனக்கு நீ நைட்டே ரைடு எங்கன்னா கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அந்த புது ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு வண்டி ஓட்ட சொல்ல அது ஃபீலே வேற லெவல்ல இருக்கும். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெய்னாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா போன வருஷமா எனக்கு ப்ராடக்ட் கொடுத்தீங்க, இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரெய்னாக்ஸ். ஓகே, இந்த ப்ராடக்ட்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்கும் தரேன், போய் செக் பண்ணி பாத்துருங்க அப்படியே. ஓகே, இது எல்லாத்தையும் வேர் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை. டப்பா வந்து பாத்தீங்கன்னா காலியா இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாக்கெட், பேண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 கிளவுஸ், அப்புறம் ரெயின் லைனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிருக்காங்க ரெய்னாக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்கெட்டை வேர் பண்ணுவோம். எவோ 3 ஸ்டார்ம் எவோ 3 ஜாக்கெட் கொஞ்சம் வெயிட்டாவே இருக்குப்பா. ஓகே, அப்படி ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட் போட்டு உக்காந்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி வேர்த்து தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் எனக்கு. இது போட்டவொன்னு இன்னும் புழுக்கமாயிடுச்சு. அந்த ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபிட்டா இருக்கு. அப்படியே ரொம்ப டைட் ஆகல, ரொம்ப லூஸ் ஆகல, கரெக்டான ஃபிட் இருக்கு. அண்ட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. இது பேர் என்னவோ ஆச்சு, பேர் மறந்துட்டேன். ஸ்பைனல் கார்ட் ப்ரொடெக்டர்னு நினைக்கிறேன், கரெக்டா எனக்கு தெரியல. அது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் பத்தி ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சானா, அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரும் நான் மறந்துட்டேன். மைக்கிங் இருக்கா? ஓகே, ஆமா, பேர்லாம் நான் மறந்துட்டேன். இது பேர் எல்போ ப்ரொடெக்டர். எஸ், எல்போ. அந்த அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் ப்ரொடெக்டர். ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் ஜாக்கெட்டு இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் ரிவ்யூ பண்ணி. அதனால வந்து பாத்தீங்கன்னா பேர்லாம் மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. லூஸ் சுத்தனமா உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ரொம்ப நாள் ஆச்சு. பரவாயில்ல, உங்ககிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், யார்கிட்ட போய் சொல்ல போறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ரைடிங் கியர்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால டச் விட்டு போச்சு, எல்லாமே மறந்து போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைடிங் பேண்ட் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த தெர்மல் லைனர் எடுத்துடுறேன். ஏன்னா ஜாக்கெட் போட்டு எனக்கு பயங்கரமா வெந்து போகுது. பயங்கர ஃபிட்டா இருக்கு. நம்ம ஒன்றும் பூட் போடணும். பூட்டு போட்டாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ரைடிங் கியர்ஸ் போடுற ஃபீல் வரும் நம்மளுக்கு. அந்த பேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கேமரா தெரியுதா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்க பாருங்க, இந்த ஓப்பன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூட்ஸ் போட சொல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுமாரி வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கழட்டுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் வைஸ் வந்து பார்க்க சொல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீ ப்ரொடெக்டர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டை ப்ரொடெக்டர் ஏதோ சொல்லுவாங்க, அந்த பேர் நான் மறந்துட்டேன், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இதுதான் தெரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தூரமாக போகிறேன். ஐயோ, செம்மையா வேக்காட்டு பார்ப்போ, செம்ம புழுக்கமா இருக்கு. தெரியுதுங்களா? நல்லா தெரியுதுங்களா? இந்த பக்கம் பாருங்க, அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க. ஐயோ கைஸ், எனக்கு செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா புழுக்கமா இருக்கு, பயங்கர புழுக்கமா இருக்கு.
வேர் தண்ணி ஊத்துது. ஓகே, நெக்ஸ்ட் எங்க இந்த க்ளவுஸ் எங்கப்பா, க்ளவுஸ் போட்டு காட்டோமா? ஆல்ரெடி போட்டு காட்டல, அதனால விட்டுருங்க என்ன. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா எனக்கு புழுக்கமா இருக்கு, செம்ம புழுக்கமா இருக்கு. ஓகே கைஸ், இந்த ப்ராடக்ட்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ரைனாக்ஸ் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஈரமா இருக்கு, கைட்டி பூஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டும், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரமா இருக்கு, செம்ம புழுக்கமா இருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்றேன். கூடிய விரைவில் ரைடு போக போறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேர் பண்ண போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. என்னோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம போனீங்கன்னு வச்சுங்க ரத்தம் வாந்தி எடுத்து செத்துடுவீங்க. சும்மா காமெடி தான் சொன்னேன். சப்ஸ்கிரைப் பண்றேங்க. என்னோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். சேஃப் ரைட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆகும்.